ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். கோலா உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டை கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து ஒரே விசில் வேக வச்சுருக்கிறேன். வாழைத்தண்டில் நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், அதுலேருந்தே தண்ணி விடும், அதனால தான். இப்போ பாருங்கள், நான் ஒரு வாணலில் 1/4 கப் அளவுக்கு கடலப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். கடலப்பருப்பு நம்ம பைண்டிங்காக தான் சேர்க்குறோம், அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதை வாழைத்தண்டில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ நமக்கு கடலப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு நமக்கு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குதுன்னுட்டுன்னு. ஒரே விசில் தான் வச்சேன், அதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குதுன்னுட்டுன்னு. இப்போ நான் ஒரு வாணலில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நான் 3 காஞ்ச மிளகா, ஒரு விரல் துண்டு அளவுக்கு பட்டை, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா எல்லாமே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது எதுவுமே கருகக்கூடாது, சிம்லே தான் வச்சு பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் வறுபட்டதும் இது கூட நான் 7 பல்லு பூண்டியும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகா, ஒரு விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 சில்லு தேங்காய் எல்லாமே போட்டு வறுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற வாழைத்தண்டை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்து வதக்கி வச்சுருக்கிற மசாலாவும் எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கடலப்பருப்பி இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு கடலப்பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம வாழைத்தண்டு சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி வாழைத்தண்டில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைத்தண்டில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கணும். சுகர் உள்ளவங்களும் வாழைத்தண்டை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வாழைத்தண்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இது அப்படியே எல்லாமே பால் பாலாக செஞ்சு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா நம்மளோட சுவையான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதோட்டு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புரட்டாசி மாதன்றதோட்டு நம்ம வீட்டில் நான்வெஜ் எதுவுமே கிடையாது 1 மந்த்துக்கு. அதனால் நம்ம மட்டனுக்கு பதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கோலா உருண்டைன்னு செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிம்லே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம், கருகிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்ம பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம சிம்லே தான் வச்சு பண்ணுறோம். ஃபுல்லாக வச்சா கருகி போயிடும். உருண்டை பாருங்கள் உடையாமல் வந்திருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வாழைத்தண்டு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.